ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சைட் டிஷ் ஒரு நிமிஷம் தாங்க. நாம் அதை எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்காக தான் வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் சாதம் வச்சுருக்கேன் அடுப்பில். தண்ணி சூடான உடனே அரிசி கழுவி போட்டு அதோட கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். இது நமக்கு தனியாக ஒரு டைமில் நம்ம எப்படியும் வீட்டில் சாதம் தானே செய்ய போகிறோம். அந்த சாதத்தோடு நீங்கள் சேர்த்து வேக வச்சுட்டா போதும். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி கொதிக்கும்போது இப்போ தண்ணி கொதித்து வரும்போது உலக்காஞ்ச உடனே நம்ம அரிசி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உலக்காஞ்ச உடனே அரிசி போட்டாச்சு. அதில் கூடவே உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு குச்சி, இது தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா, தென்னை ஓலையிலேருந்து கட் பண்ணி எடுத்த அந்த குச்சி தான். தொடப்பு குச்சி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம தென்னம் ஓலையிலேருந்து ஒன்று உடச்சி அதை அந்த ஓலையை கிழிச்சிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாம். நல்ல ஒரு 10 பீன்ஸ் போல் இதில் நம்ம இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பகுதி எந்த சைடோ அந்த சைடு திருப்பி எல்லாத்தையும் குத்திக்கலாம். நம்ம சாதம் அரிசி போடும்போதே உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம். பீன்ஸ் அப்படி இல்லை, உடனே வெந்துடும். நம்ம சாதத்தோடு போட்டோம்னா சாதத்தோடு வேக வைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெல்த்தும் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சைடில் 2 பக்கம் கிள்ளிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அந்த குச்சியை 2 சைடு நீளமாக வச்சு இப்படி அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி நல்லா வேகட்டும். சாதம் வேகும்போது இந்த பீன்ஸும் உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ பீன்ஸை முதல்ல வெளியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வெந்து ஆறின அப்புறமா கூட நம்ம நசுக்கிக்கலாங்க. எடுத்து அப்புறம் கழுவ வேண்டாம். ஏன்னா நம்ம சாதத்தில் வேக வச்சுருக்க ஹெல்த்தியும் அதுக்கு நமக்கு சேர்த்து கிடைக்கும். கழுவாமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சுட்டு, ஒருவேளை இந்த மாதிரி நீளமான நாராக வந்தால் எடுத்துருங்க. இல்லை சின்ன சின்ன நார் பரவாயில்லனா அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சுட்ட பச்சை மிளகா ஒரு 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுறலாம். பச்சை மிளகா நசுக்கும் போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக காரம் கையில் பட்டவொடனே எரிச்சலாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருந்தால் நீங்கள் நசுக்காதீங்க, இடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நம்ம வெளியே எடுத்து தோல் உரிச்சாச்சு. சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்டியில் நான் உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை தோல் உரித்து எடுத்துருந்தேன். அதை இதோட சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் நமக்கு வேலை. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம சாதத்துலேயே வேக வச்சிட்டோம். உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துட்டு அப்படியே இதை சாப்பிட்லாங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் கடுகு சீரகத்தோட தாளிப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எது கூட வேணால் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது அதோட முக்கியம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.